திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு போய் எவ்வளவோ காணிக்கைகள் பக்தர்கள் செலுத்தினாலும் ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுறது இந்த முடி காணிக்கை தான். நிறைய பக்தர்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு அன்றாடம் வந்து போறாங்க. அவங்க என்னென்னமோ காணிக்கையாக தந்தாலும் பணக்காரங்கள்ல இருந்து ஏழை வரைக்கும் நிறைய பேர் காணிக்கையாக தர ஒரு விஷயம் முடிதான். மற்ற காணிக்கைகள் விட முடி காணிக்கையே கடவுளுடைய மனதை ரொம்ப மகிழ்விக்கக்கூடிய ஒன்றாக இருக்கு அப்படின்னு நம்பப்படுது. இந்த முடி காணிக்கை திருப்பதியில போய் தரதன் மூலியமா குபேரர் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் பக்தர்களுக்கு கிடைக்கிறதா நம்பப்படுது. அதே மாதிரி பக்தர்கள் எந்த அளவுக்கு முடி காணிக்கை செலுத்துறாங்களோ அதுக்கு பன்மடங்கு அளவு செல்வத்தை திருப்பதி பெருமாள் அவங்களுக்கு திரும்ப தரதா நம்பப்பட்டுட்டு வருது. திருப்பதிக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 60,000 இருந்து 80,000 பக்தர்கள் போயிட்டு வராங்க. அந்த பக்தர்கள் எல்லாரும் தான் நினைச்ச காரியம், தான் வேண்டிக்கிட்ட விஷயம் வெற்றிகரமா நடந்துருச்சு அப்படின்னா, நான் திருப்பதிக்கு வந்து மொட்டை போட்டுக்கிறேன், பாத யாத்திரை வர என்னோட எடைக்கு ஈடா பணமோ காசோ நகையோ இல்ல வெள்ளம் வாழைப்பழம் இதெல்லாம் தரேன் அப்படின்னு இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வேண்டிப்பாங்க. ஆனா இதுல இந்த மாதிரி வேண்டுதல்கள்ல இருக்கிறதுலே விசேஷமானது மொட்டை போட்டுக்கிறது, முடி காணிக்கை தரது அப்படின்னு நம்பப்படுது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முன்னாடி காலத்துல திருப்பதி கோவிலாக கட்டப்படுறதுக்கு முன்னாடி ஏழுமலையான் அங்க இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ அவர் உடல் மேல எறும்பு கூட்டம் ஊறிக்கிட்டே இருக்கு. இதனால அவர் உடலை சுத்தி மண் புத்து மாதிரி மண் குன்று மாதிரி ஆயிடுது. இந்த இடத்துல தினம் தினம் மேய்ச்சலுக்காக வர ஒரு பசுமாடு அவர் மேல பாலை சுரந்துட்டு போறதா நம்பப்படுச்சு. இந்த பால் சுரக்கிற பசுமாடை பார்த்து அதோட உரிமையாளருக்கு கோபம் வந்துட்டு அந்த மாட்டை கோடாரியால தாக்க பார்க்கிறார். அப்படி அவர் கோடாரியால தாக்கும்போது அது பெருமாளை காயப்படுத்திடுது. இதை பார்த்ததும் பெருமாளுடைய வளர்ப்பு தாயான நீலாதேவி உடனடியா யோசிக்காம அவங்களோட முடியை எடுத்து வெட்டி பெருமாளுக்கு கட்டுறாங்க. ரத்தம் வராம அந்த இடத்த கட்டுப்படுத்துறதுக்காக தன்னுடைய முடியவே வெட்டி பெருமாளுக்கு கட்டுறாங்க. இதை பார்த்து பெருமாள் ரொம்ப மனம் உருகிடுறாரு. அவருக்கு ரத்தம் போறதை நிக்கிறதோட ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், தன்னோட அழகுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த கூந்தல், இந்த முடி தான் பார்க்கப்படுது. அதை பெருமாள் மேல இருக்கிற பாசத்தினாலையும் பக்தினாலையும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீலாதேவி அவர்கள் வந்து வெட்டி அதை அவருக்கு கட்டும்போது அவரோட மனம் ரொம்ப மகிழுது, குளிர்விக்கப்படுது. இதே மாதிரி பக்தர்களும் தன்னுடைய முடியவே பெருமாளுக்கு காணிக்கையா கொடுக்கும் பொழுது அவரோட மனம் மகிழ்விக்கப்படுது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இதுதான் திருப்பதியில முடி காணிக்கை தரத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கதை. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு 500ல இருந்து 600 டன் முடி காணிக்கையாக திருப்பதி கோயில்ல செலுத்தப்படுது. இந்த காணிக்கையாக செலுத்தப்படுற முடி வந்து உடனடியா நல்ல ஒரு சுடு தண்ணியில அதை நல்லா அலம்பி அதுல இருக்கிற கிருமிகள் எல்லாம் அழிச்சிட்டு உடனே அதை உலர்த்தப்பட்டு சரியான ஒரு வெப்பநிலையில சரியான ஒரு டெம்பரேச்சர்ல அதை பதப்படுத்தப்பட்டு குடோன்ல வச்சு பதப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் அது திருப்பதி இணையதளம் மூலியமா திருப்பதி வெப்சைட் மூலியமா பல வெளிநாடுகளுக்கு விற்கப்படுது. விக் செய்யறதுக்காகவும் இந்த ஸ்பெஷலா அந்த ஹேர் வச்சு ஹேர் விக் எல்லாம் செய்யறதுக்காக இது வந்து விற்கப்படுது. இதுக்கு ஐரோப்பா, அமெரிக்கா, சீனா, ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க தினம் தினம் அவங்கள கும்பிட்டு வர வர அவங்களுக்கு சக்தி அதிகமாகி அவங்க வந்து ஒரு புனித ஆத்மாவா ஆயிடுறாங்க. அவர்களே வந்து நம்ம குடும்பத்தையும் நம்ம குலத்தையும் காத்துக்கிட்டு வர அவங்களே நம்மளுடைய குலதெய்வமாகவும் ஆக்கிடுறாங்க. இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வருஷத்துல ஒரு முறையாவது கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு தன்னுடைய குலதெய்வம் யாருன்னே தெரியாம இருக்கு. அப்படி இருக்கிறவங்க தன்னுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னு எளிதாக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சில பரிகாரத்தை தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நமக்கு எத்தனையோ இஷ்ட தெய்வங்கள் இருக்கலாம். நிறைய பேரு வாழ்க்கையில படாத துன்பம் பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தினம்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் இஷ்ட தெய்வம் வழிபாடெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா குலதெய்வத்த மறந்திருப்பாங்க. குலதெய்வ வழிபாடு செய்யாம இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜோதிடரையோ, இல்ல ஒரு ஆன்மீக பெரியவங்களையோ பார்த்து, கேட்டு, அவங்க ஞாபகப்படுத்தின அப்புறமா குலதெய்வ வழிபாடு போய் செய்வாங்க. எவ்வளவுதான் நம்ம இஷ்ட தெய்வ வழிபாடு, பிற தெய்வங்கள் வழிபாடு செய்தாலும், குலதெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே தான் நம்முடைய பிரச்சனைகள் முழுமையாக தீரும். நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும். அப்படின்னு ஆணித்தரமாக எல்லோராலையும் இந்து மதத்துல நம்பப்படுது. ஆனா நிறைய பேர் பல தலைமுறைகளாவே இந்த குலதெய்வ வழிபாடு செய்ய மறந்திருப்பாங்க, செய்யாமலே இருந்திருப்பாங்க. அதே மாரி இன்னும் நெறைய பேர் பல தலைமுறைகளுக்கு முன்னாடியே வெளிநாட்டுல போய் குடியேறி செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தன்னுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னே தெரியாமல் போயிருக்கும். இதனால தான் சொல்றாங்க, குலதெய்வத்த பத்தி நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு. சரி, போனது போச்சு. குலதெய்வத்த பத்தி தெரியாமல் இருப்பவர்கள் எப்படி தன்னுடைய குலதெய்வம் யாரு அப்படின்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வழிபடலாம்? அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு அத்தி மரத்துல தன்னோட கை அளவுக்கு இருக்கிற ஒரு கிளைய உடைச்சு எடுத்துக்கணுமா. அதுக்கப்புறம் அந்த கிளையின் மீது வயன மசி அப்படின்னு சொல்லி ரெட் கலர் பெண்ணால எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. வயன மசின்னு ரெட் கலர் பேனாவால அந்த கிளையில எழுதிட்டு, அதுக்கப்புறமா அதுல மஞ்சள் இட்டு, குங்கும பொட்டு இட்டு, மஞ்சள் பட்டு துணியால அந்த கிளைய சுத்தி, உங்களோட வீட்ல இருக்கிற தென்மேற்கு மூலையில அத வச்சிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ருத்ராட்ச மாலைய எடுத்துக்கிட்டு, தினம்தோறும் 1008 முறை இந்த வயன மசி அப்படிங்கிற மந்திரத்த 48 நாட்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வர வர இந்த 48 நாட்கள் முடிந்த அப்புறமா உங்களுடைய கனவுல உங்களோட குலதெய்வம் தானாக தென்பட்டு, நான் தான் உங்களோட குலதெய்வம் அப்படின்னு சொல்லி தன்னை எப்படி வழிபடணும், தான் எங்க இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் உங்க கனவுல தென்பட்டு சொல்லும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த 2 பரிகாரங்கள் நீங்க முழு மனதோட முயற்சி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வமே தானாக உங்க கனவுல வந்து தான் இருக்கும் இடம், தன்னை எப்படி வழிபடணும், தான் யார் என்பதையெல்லாம் சொல்லும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும். உங்களுக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியல அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை நீங்க எப்படி செய்யணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த வேளையில உங்க வீட்ல இருக்கிற குத்து விளக்க நீங்க ஏத்தி, அதுல மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு, மஞ்சள் வஸ்திரத்தால உங்க குத்து விளக்க நீங்க ஆடை அணிவித்து, அதுக்கு பூ, பழம், சர்க்கரை பொங்கல்லாம் படைச்சு, எங்களோட குலதெய்வம் யாருன்னு தெரியல. எங்களோட குலதெய்வம் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு இதுல வந்து அமர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும். குலதெய்வம் யாருன்னு தெரியாம, அத வழிபட தெரியாம நாங்க படாத துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு மனதார பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாரி செஞ்சு நீங்க வேண்டணுமா. இத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர வர 48 நாட்கள் நிச்சயமாக குலதெய்வத்துடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. குலதெய்வம் யாரு அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறமா குறிப்பா திங்கள் அல்லது வெள்ளி, திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமைகள்ல இரவு 9 மணிக்கு மேல் நீங்க இந்த குலதெய்வ வழிபாடு 48 நாட்கள் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு நீங்க செய்யணும்னா இன்னொரு ஒரு எளிய முறை இருக்கு. உங்க வீட்டோட நிலைவாசலை நீங்க கும்பிடணும். ஏன்னா குலதெய்வம் பொதுவாக உங்க வீட்டோட நிலைவாசல்ல குடியிருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அந்த நிலைவாசலுக்கு நீங்க மஞ்சள், குங்குமம் போட்டு இட்டு, வெத்தலைப்பாக்கு, பூ, படையெல்லாம் இட்டு கும்பிட்டுக்கிட்டு வர வர குலதெய்வத்தை நீங்க ஆட்டோமேட்டிக்கா கும்பிட்டு விட்டதாக அர்த்தம்னு சொல்றாங்க. மேலும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.